வணக்கம் அன்பு சொந்தங்களே. நமது முத்துப்பேட்டையில் சிங்கப்பூர் சீனம் போல தன் ஊழியர்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இந்த வருட வருடம் பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்காரு பாரதி என்ற ஒரு இளைஞர். இவர் பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் திருத்துறைப்பூண்டி ரோட்டில் ராணி இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் மற்றும் அருமையான கேட்டு வேலைகள் பெரிய செட்டு போகிறதான் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. தன் ஊழியர்கள் வருடம் முழுக்க இரும்போடையும் அந்த நெருப்போடையும் கொண்டாடி அது வேலை செஞ்சுட்டு இருக்க அவங்கள கரும்போடையும் பசுமையோடும் கொண்டாடுங்கிறதுக்காக வருடம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு, வாழைத்தார் மற்றும் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து விற்பனை பண்ணுறாரு. அவர் லாப நோக்கத்துக்கு இல்லை, தன் ஊழியர்களை சந்தோஷப்படுத்தணும். இரும்போட வேலை செய்கிறவங்களுக்கு கரும்போட இந்த பொங்கல் விழா கொண்டாடணும். கிட்டத்தட்ட 10-15 பேரை வச்சு வேலை செய்கிற அவர் பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டையில் மருதுரை ஆஸ்பத்திரிக்கு இடைப்பட்ட தூரத்திலையும் இளங்காசுபத்திரி இடைப்பட்ட தூரத்தில் பழைய லண்டன் ஹோட்டல் புதிய எஸ்பிகே ஹோட்டலில் எதிர்ப்புறத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த இளைஞர். அவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் தன் கடைக்கு லீவ் விட்டுட்டு தன்னுடைய வேலை பார்க்குற இளைஞர்களை வைத்து இந்த வாழைத்தாறு, கரும்பு, இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து வித்துட்டு இருக்காரு. இது அவர் லாப நோக்கத்துக்கு அல்ல, அவர் இந்த பொங்கல் விழாவை இளைஞர் அவங்க ஊழியரோடு கொண்டாடணும். சிங்கப்பூர் சீனர்கள் பார்த்தீங்கன்னா வருடம் வேலை பார்த்தாலும் சைனீஸ் நியூ இயர்னு ஒன்று வரும். நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் அவங்க கேட்ட சாப்பாடு பொருட்கள் மற்ற எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. மட்டும் இல்லாமல் அந்த கவரில் படமெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி பாரதி தம்பி பார்த்தோம்னா தன்னிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைகளை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பண்ணார். எனக்கு பரிசுகளை கொடுத்தாரு. இப்போ இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்க வணக்கம் போஸ்ட் நேயர்கள் நம்ம தம்பி கடைக்கு போயிட்டு நம்ம பாரதி தம்பிக்கிட்ட நம்ம வணக்கம் போஸ்ட் சேனலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வருகின்ற முதல் 10 நபருக்கு பெரிய கரும்பாக இருக்கிறதுலே பெரிய கரும்பாக உங்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்க போகிறாரு. அந்த டிஷர்ட் போட்டு நிற்கிறவரை பச்சை வெட்டி டிஷர்ட் போட்டு நின்றுவரோட பேசியிருக்காரு. அவர் தான் பாரதி தம்பி. நல்ல ஒரு இளைஞர், முற்போக்கு சிந்தனையாளர். இவங்க கடைங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி சாலையில் மருதுரை ஹாஸ்பிட்டல் மற்றும் இளங்கோ ஹாஸ்பிட்டல் இடையில் பழைய லண்டன் ஹோட்டல் புதிய எஸ்பிகே ஹோட்டல் எதிர்ப்புறம் தான் இவங்க கடை இருக்குது. இந்த வாங்கி நிற்கிறாரில்ல இந்த தம்பி தான் பாரதி தம்பி. இவர் பெரிய சிந்தனையாளர். சிங்கப்பூர் சீனர்களை போல இவர் தன்னுடைய வேலை பார்க்கும் ராணி இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் வேலை பார்க்கும் இளைஞர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாரு. எனி டைம் பார்த்திங்கன்னா வெல்டிங்கிறது இரும்போடையே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த இரும்போடு வேலை செய்கிற ஊழியர்களை கரும்போடு இந்த விழாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வாரம் லீவு போட்டு தான் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காரு பாரதி தம்பி. நீங்கள் நம்ம வணக்கம் போஸ்ட் சேனல் பார்க்குறவங்க முத்துப்பேட்டை ரவுண்டில் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொல்லிவிட்டு தம்பிகிட்ட போய் அது மாதிரி சேனல் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கிறதுலே பெரிய கரும்பு உங்களுக்கு பிடிச்ச கரும்பு ஒரு கரும்பு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஒரு 10 பேருக்கு இந்த பரிசு வழங்குறாரு. அதுக்கு மேம்பட்ட ஒரு மனசு வச்சானா எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல. அது கரும்பு மட்டும் இல்லை, வாழைத்தார் மற்றும் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து எல்லாமே விற்கிறாரு தம்பி. உங்கள் ராணி இண்டஸ்ட்ரியல் சார்பாகவும் இன்னும் சொல்லப்போனால் நமது இந்துக்கள் மட்டும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே தம்பி கடைக்கு பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் சார்பாக புகழ் வாழ்த்துக்கள்.